வணக்கம். செய்தி சுருக்கம். ராகுலுக்கு சுப்ரீம் கோர்ட் குட்டு. ரஃபேல் ஒப்பந்தத்துல ஊழல் நடந்திருக்கு, பிரதமர் ஒரு திருடன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை ஒத்துக்குச்சுன்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் சொல்லியிருந்தாரு. இதனால அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்க பாஜக எம்பி மீனாட்சி லேகி தொடர்ந்தாங்க. வழக்க விசாரிச்ச தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு ராகுலுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ராகுல் சொன்ன மாதிரியே பிரதமர் மோடிக்கு எதிரா எந்த கருத்தையும் சுப்ரீம் கோர்ட் தெரிவிக்கல அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. இதனால மோடியே திருடன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கொண்டதா ராகுல் சொன்னது பொய் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் பத்தி தவறா சொன்னது ஏன் அப்படின்னு ஏப்ரல் 22க்குள்ள ராகுல் பதில் சொல்லணும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. 23ஆம் தேதி அன்னைக்கு வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வருது. யோகி மாயாவதி பிரச்சாரம் செய்ய தடை. அடுத்த பிரதமரை நிர்ணயிக்க போகிற உத்தரப்பிரதேசத்துல பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. பாஜகவுக்கு முஸ்லிம்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி நேரடியா வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் செஞ்சப்போ இது அலிக்கும் பஜ்ரங் பாலிக்கும் நடக்கிற தேர்தல் அப்படின்னு சொன்னாரு. அலி இஸ்லாமோட இறை தூதர், பஜ்ரங் பலி அனுமாரோட இன்னொரு பேரு. மாயாவதி யோகி 2 பேருமே மத உணர்வை தூண்டி விட்டப்பவும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த காரணத்தால யோகி 3 நாள் பிரச்சாரம் செய்யவும், மாயாவதி 2 நாள் பிரச்சாரம் செய்யவும் தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருக்கு. காங்கிரஸ் ஊழல் புத்தகம் வெளியீடு. அன்ஃபர்கெட்டபிள் ஸ்கேம்ஸ் ஆஃப் த பாஸ்ட், போஃபோர்ஸ் அதர் ஸ்கேண்டல்ஸ் அப்படின்ற புத்தகத்தை முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் வெளியிட்டிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல், சாரதா சிட்ஃபண்ட் ஊழல், பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழல் அப்படின்னு 2003 2018 வரைக்கும் நடந்த ஊழல் பத்தின புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. போஃபோர்ஸ் மே 1986 60 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு ஸ்வீடனில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்விஸில் கோல் ஸ்கேம், அதாவது நிலக்கரி சுரங்கத்தை எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமாக டெண்டர் பண்ணாமல் எல்லாத்துக்கும் கொடுத்து மன்மோகன் சிங் இருக்கும்போது மன்மோகன் சிங் பேர் போட்டு அந்த கேஸ் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் நடந்தது, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது. 2 பிரைம் மினிஸ்டர் ராகுலுக்கு ஓகேவா? மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அடுத்த நாளே தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. காஷ்மீருக்கு தனி பிரதமர் வேணும் அப்படின்னு தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா சொன்னாரு. பாலக்கோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வெற்றியா கொண்டாட மாட்டோம் அப்படின்னு கர்நாடகா முதல்வர் குமாரசாமி சொன்னாரு. இப்படி காங்கிரஸ் கூட்டணியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாடு 2 ஆயிடும், அரசு நிர்வாகம் முடங்கும், நிலையான ஆட்சியை பாஜக மட்டுமே தரும் அப்படின்னு முரளிதர் ராவ் சொன்னாரு. உமர் அப்துல்லா சொல்றது மாதிரியே 2 பிரதமர் இருந்தா ராகுலுக்கு ஓகேவா அப்படின்னு அவர் கேட்டாரு. ஓட்டு கேட்ட முதியவர் கொடூர கொலை. தஞ்சாவூர் ஒரத்த நாட்டை சேர்ந்தவர் கோவிந்தராஜன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, மோடி ஆகியோரோட அபிமானி. 75 வயசு நிரம்பியப்பவும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்காக ஓட்டு சேகரிச்சுட்டு வந்தாரு. இதனால கோவமான கோபிநாத் அப்படின்றவரு கோவிந்தராஜ அடிச்சு உதைச்சாரு. மயங்கி விழுந்த கோவிந்தராஜன் மருத்துவமனையில இறந்து போயிட்டாரு. கைதான கோபிநாத் திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லப்படுது. மோடிக்கு பலதுறை வல்லுநர்கள் ஆதரவு. உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள், ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் மூலமா 5 ஆண்டுகள்ல பல துறையில இந்தியாவை உயர்த்திய பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர மக்கள் ஆதரவளிக்கணும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மாலன் அப்படின்னு பல துறை வல்லுநர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நாட்டினுடைய பாதுகாப்பு, அரசியல் நிலைத்தன்மை, தொடர்ந்து வர வேண்டிய வளர்ச்சி, ஏற்கனவே தொடங்கப்பட்ட சில செயல்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்படுவதனால அதற்கான சில கூடுதல் அவகாசங்கள், எல்லா துறையினருக்கும் ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் கருத்திலே வைத்துக்கொண்டு இந்த முறை நீங்கள் மோடி அரசுக்கு, மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மக்கள் முன்னால் வைக்கிறோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.